ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அண்ட் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ண போகிறோம், டெக்னிக்கல் கோர்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டெக்னிக்கல் கோர்ஸ் கிளியராக அப்படியே ஒரு ஸ்டேஜாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதே மாதிரி லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன் டெக்னிக்கல் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு. நிறைய பேர் கம்யூனிட்டி வந்திருக்கீங்க. அங்கே தான் நம்ம கோர்ஸ் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கம்யூனிட்டிக்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் கம்யூனிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் முதல்ல கம்யூனிட்டிக்கு வந்துடுங்க. ஸோ எப்போவுமே கம்யூனிட்டி தான் ஃபஸ்ட் அப்டேட், அதுக்கப்புறம் தான் நம்ம யூடியூப்க்கு வரோம். ஸோ கம்யூனிட்டியில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு குரூப் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் லிங்க் எங்கேயாவது ரிப்ளை பண்ணியிருப்பேன், இங்கே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், கம்யூனிட்டிக்குள்ளே வந்துடுங்க. அதுதான் நீங்கள் எடுக்கிற முதல் ஸ்டெப்பு டுவர்ட்ஸ் திஸ் நாலேஜ் பில்டிங். ஓகேங்களா? சரி, இப்படி நம்ம வந்து டெக்னிக்கல் கோர்ஸ் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வரைக்கும் அஃபிஷியலாக பப்ளிக்காக இந்த மாதிரி ஒரு கிரிப்டோ துறையில் நான் டெக்னிக்கல் கோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணது கிடையாது. பட் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ கோஆப்ரேட் பண்ணுங்கள், வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா அவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரெய்லர் தான் காமிக்க போகிறேன். பட் மெயின் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. நான் அதை பற்றி உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பக்கத்தில் ஸ்க்ரீனில் பாருங்கள், இதுதான் அந்த டெக்னிக்கல் கோர்ஸ். இந்த டெக்னிக்கல் கோர்ஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 24 ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோர்ஸ் பேர் என்ன பார்த்தீங்கன்னா மாஸ்டரிங் பிரைவசி, ஓகே, த பெல்டெக்ஸ் அண்ட் ZK டெக்னாலஜி மாஸ்டர் கிளாஸ். இது வந்து ஒரு பேசிக் கிளாஸ் தாங்க. பேசிக்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல், அதாவது அஸ்திவாரம் சொல்லுவான், இல்லை வந்து ஒரு 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 பேஸ்மெண்ட், நாலேஜ்க்கு ஒரு பேஸ்மெண்ட். இதுதான் கற்றுக்கணும். நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும், இப்போ நீங்கள் கார் ரேஸ் ஓட்ட போகிறீங்கன்னா நீங்கள் கார் பேசிக்காக ஓட்டுறது எப்படின்னு கற்றுக்கணும். கரெக்டுங்களா? போட் ரேஸ் போகிறீங்கன்னா போட் ஓட்டுறது எப்படின்னு கற்றுக்கணும். ஃப்ளைட் ஜெட் ஓட்டுறீங்கன்னா நார்மல் ஃப்ளைட்டு எப்படி ஓட்டுறீங்கன்னு கற்றுக்கணும். அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் பண்ண போகிறீங்க இந்த கிரிப்டோ ஸ்பேஸில், பெல்டெக்ஸில், இல்லை ஏதோ ஒரு ப்ரைவசி பண்ணலன்னா நீங்கள் இதை ஃபண்டமெண்டலாக பேசிக்காக கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் விளையாடலாங்க. ஓகேங்களா? ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. ஸோ அந்த மோட்டோ, அந்த அப்ஜெக்டிவ் வச்சு தான் நான் வந்து இந்த கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 2 மாதமாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். பட்டு கடைசி ஒரு 15 நாளாக ரொம்ப டீப்பாக இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள்லாம் சேர்ந்து இந்த கோர்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து 4 ஃபேஸில் இருக்குங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4. ஸோ அந்த 4 ஃபேஸ் பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த டிஜிட்டல் ஃபவுண்டேஷன், பிளாக்ஸ் அண்ட் ஹேஷிங், அண்டர்ஸ்டாண்ட் ஹவு பிளாக் செயின் கிரியேட்ஸ் அ பர்மனன்ட் ரெக்கார்டு. நான் இத்தனை நாள் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேங்களா உங்களுக்கு, இது ஒரு லெட்ஜரு, இது வந்து கணக்கு வழக்கு பார்க்குற புக்கு. அதை பற்றி நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும் போது டெக்னிக்கலாக சொல்லும் போது அது எளிமையாக சொன்னால் உங்களுக்கு புரியும். ஸோ அதுதான் நம்மளோட வீடியோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. கிரிப்டோவில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் பிளாக் செயின்னா என்ன, ஸ்டேக்கிங்னா எப்படி வருது, ஸ்டேக்கிங்னா என்ன, ப்ரைவசி காயின்னா என்ன, இதெல்லாம் தெரியாமல் இருந்தால் டெய்லி டவுட்டு, ஃபியரு, கன்ஃபியூஷன் வருமா, பயம் இருக்கும். சில பேர் இந்த வீடியோ பார்க்குற போது உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு. கரெக்டுங்களா? அதை அட்ரஸ் பண்ணுறது தான் அதுக்காக இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. அதே மாதிரி பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி டெக்னிக்கலாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இன்வெஸ்டர்ஸ் டெக்னிக்கலாகவும் இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து சர்வ் பண்ணும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 பற்றி பார்த்துட்ருக்கோம், த பில்டிங் பிளாக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ல் வந்து எப்படி ஒரு கட்டடம் கட்டும்போது பேஸ்மெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி பிளாக் செயினுக்கு ஒரு பில்டிங் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடு கட்டும்போது பேஸ்மெண்ட் இல்லாமல் வெறும் டெரஸ் மாடி வீடு கட்ட முடியுமா? கட்ட முடியாது. அதே மாதிரி தான் சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இதில் போக முடியும். சில விஷயங்களுக்கு மிஸ் பண்ண முடியாது. அப்படி பார்க்கும்போது பிளாக்னா என்ன, நீங்கள் பிளாக்னா என்னன்னு தெரியாமல் நீங்கள் கிரிப்டோ துறையில் இருக்கிறதே ஆக்சுவலாக வேஸ்ட். ஓகேங்களா? சரி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அது வேற. பட் நீங்கள் டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வேறு யாருக்கும் இல்லை, உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும். இதுதான். ஓகேங்களா? அப்புறம் இந்த டேட்டா ஹெட்டரு, ஹேஷ்னா என்ன, நான்ஸ், NONC, நான்ஸ்னா இது வந்து போலீஸ்லாம் இல்லைங்க, இது வந்து மைனிங்கில் யூஸ் பண்ணுற ஒரு நம்பர். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த ஃபஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பிளாக் செயினில் ரொம்ப காம்ப்ளெக்ஸ்னு சொல்ல மாட்டீங்க. நீங்கள் பிளாக் செயின் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டெக்னிக் சொல்லவே மாட்டீங்க. சரி, ரெண்டாவது ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இன்ஜின், நோட்ஸ் அண்ட் கன்சென்சஸ்,
learn how a global decentralized network operates without a central authority. அந்த நடுநிலை இல்லாதவங்க எப்படி இதை ஆப்ரேட் பண்ண போறாங்க. அதாவது ஃபேஸ் 2ல வந்து நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கிளியரா பார்க்க போறீங்க. நான் சொல்லிட்டே இருப்பேன்ல நெட்வொர்க் அது எப்படி ஒர்க் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வங்கி பேங்க்ல ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் இல்லை லெட்ஜர் மேனேஜர் இருக்காருன்னா பிளாக் செயின்ல எல்லாருமே மேனேஜர் தான். பிளாக் செயின்ல படிச்சிருப்போம் எல்லாருமே மேனேஜர் தான். ஓகேங்களா. அப்புறம் சென்ட்ரல் பேங்க் வர்சஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர், டபுள் ஸ்பென்னா என்ன, மைனிங் வர்சஸ் ஸ்டேக்கிங் ரெண்டுத்துக்கும் கிளியர் டிஃபரன்ஸ் என்ன, இதையும் பார்க்க போகிறோம். ஸ்டேக்கிங் எப்படி பாசிபிள், இது ரொம்ப முக்கியங்க. எப்படி ஸ்டேக்கிங் கொடுக்குறாங்க டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டே உங்களுக்கு பதில் தெரிஞ்சும்ல. நீங்கள் அப்படியே உலாத்திட்டே இருப்பீங்க. நிறைய பேர் 100 பேர் 1000 பேர்ட்டு கேட்டே இருப்பீங்க, பதிலே கிடைக்காது. ஒருவேளை அந்த பதில் நீங்கள் தேட்டிங்கன்னா யார்ட்டையும், அதுக்கு தான் அந்த கோர்ஸ். ஸ்டேக்கிங் எப்படி பாசிபிள், ரிவார்டு எங்கேருந்து வருது, லாஜிக்காக புரியும் உங்களுக்கு. லாஜிக்காக, சும்மா இல்லை, லாஜிக்காக புரியும். ஓகேங்களா. இதுதான் ஃபேஸ் 2 பார்க்க போகிறோம். ஃபேஸ் 3ல வந்து பார்க்க போகிறது என்னென்னா த கீ டு ஓனர்ஷிப், பிகே அண்ட் கிரிப்டோகிராஃபி, மாஸ்டர் த மேத் பிஹைண்ட் டிஜிட்டல் அசெட், வி எக்ஸ்பிளைன் பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்படின்னா இந்த ஃபேஸ் 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வீட்டுக்கு அட்ரஸ் இருக்கு, நம்ம வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு, ஆனால் அந்த சாவி நம்ம கிட்ட இல்லை, அந்த வீடு நம்ம வீடா இல்லை. கரெக்டுங்களா. அந்த மாதிரி சாவின்னு வந்து இந்த சாவின்ற விஷயம் வந்து இங்கே கிரிப்டோ தொழில் ரொம்ப முக்கியம். அதுக்கு பேர் கீன்னு சொல்லுவாங்க. ஒரு பப்ளிக் கீ அப்படின்னா அட்ரஸ். அதாவது ஒரு அமேசான்ல அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் கொரியர் போட்டுருங்க, அமேசான்ல பப்ளிக் அட்ரஸ் வருது, வந்தாச்சு, நீங்கள் வந்து பொருளை டெலிவரி பண்ணுறாங்க அமேசான். அதே மாதிரி பப்ளிக் கீ வந்து ஒரு அட்ரஸ், ப்ரைவேட் கீ உங்ககிட்ட ஓனர்ஷிப். நீங்கள் வீடை திறக்கிற கீ உங்ககிட்ட, ஆனால் கேட்டு கீ செக்யூரிட்டி கிட்ட. ஓகேவா. அப்போ பப்ளிக் கீனா அட்ரஸ், ப்ரைவேட் கீ வந்து ஓனர்ஷிப்பு. டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்ன, நிறைய பேருக்கு வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் பிளாக் செயின்ல என்னன்னா தெரியாது, சும்மா ஏதோ சைன்னு சொல்லிடுங்க. ஸோ இந்த ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்ச உடனே நாட் யுவர் கீ நாட் யுவர் காயின் அப்படின்றத கிளியராக புரிஞ்சிருங்க. ஏன்னா இதில் கிரிப்டோ தொழிலில் ஒரு வார்த்தை இருக்கு, நீங்கள் யாரை வேணாலும் கேளுங்க, நாட் யுவர் கீ நாட் யுவர் காயின். ஓகேங்களா. சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 4. ஃபேஸ் 4 என்ன பார்த்தீங்கன்னா த பெல்டெக்ஸ் ஈகோ சிஸ்டம், ஸ்டேக்கிங் அண்ட் பிரைவசி. Go beyond the basics with the Beldex ecosystem. Understand the technical utility Beldex staking, where Beldex stake assets and secure the network. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ரொம்ப இங்கிலீஷ்னு நினைக்காதீங்க, இது தமிழாக்கம் சொல்லி தமிழில் ஈஸியாக பேச போகிறது தான் நம்ம கோர்ஸே. ஸோ இந்த ஃபேஸ் 4 4வது ஸ்டேஜ் என்ன பார்க்க போறோம்னா ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன். உண்மையிலே எங்கெங்க யூஸ் பண்ணுறாங்க, இதில் வந்து ரொம்ப தியரி இல்லை, ப்ராக்டிக்கல் தான். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், ஹெல்மெட் இருக்குல்ல, ஹெல்மெட் நம்ம 2 வீலர் ஓட்டும் போது அந்த ஹெல்மெட்டோட வேல்யூ வந்து பைக் ஓட்டும்போது தெரியாது. நிறைய பேர் ஹெல்மெட் விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த ஹெல்மெட்டோட வேல்யூ எப்போ தெரியும்னா ஒரு ஆக்சிடென்ட் வரும்போது தான் அந்த ஹெல்மெட்டோட வேல்யூ தெரியும். ஆஹா, போட்டு வந்துருக்கணுமே, இன்னைக்கு போய் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே வந்து வாலெட் செக்யூரிட்டி இருக்குது, சீட் ஃப்ரேஸ் இருக்குது, ப்ரைவசி பாயிண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, பெல்டெக்ஸ் சிஸ்டம்ஸ், இது எல்லாமே இங்கே இருக்குது. ப்ரைவசி எக்ஸ்சேஞ்ச் இன்வெஸ்ட் பண்ணால் ஏன் பண்ணணும்னு கான்ஃபிடன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ப்ரைவசி காயினில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் வரணும்ல உங்களுக்கு, அதுக்கு தான் இந்த நாலேஜ். இப்போ நான் வந்து இன்வெஸ்டர் பக்கம் போயிடுறேன். ஒரு இன்வெஸ்டருக்கு மட்டும் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணும். அதாவது நீங்கள் இவ்வளோ தூரம் பே பண்ணதுக்கு ஒர்த்தா இல்லைன்றத கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பதில் சொல்லும். சரிங்களா. பயத்தை கம்மியாக்கிடும். ரூமர் இக்னோர் பண்ணுற மாதிரி ஒரு பழக்கம் வந்துடும். ஸ்கேம் இல்லை லெஜிட் டிஃப்ரென்ஸ் என்ன, ஒரிஜினல் என்ன, ஸ்கேம் என்ன, அது தெரிய வந்துடும். அப்புறம் ஒரு டெசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்காக எடுக்க முடியும். இப்போ எப்போ பார்த்தாலும் என்கிட்ட நிறைய பேர் கம்யூனிட்டியில் என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த ப்ரைஸ், இன்னைக்கு ப்ரைஸ் என்ன, ப்ரைஸ் இறங்குமா ஏறாதா, இதெல்லாம் எப்படி கெஸ் பண்ண முடியும்னா டெசிஷன் நீங்கள் லாஜிக் வச்சுக்கணும். லாஜிக் வச்சு கால்குலேட் பண்ணும்போது யூ வில் பி ஏபிள் டு கெஸ் க்ளோசர், அட்லீஸ்ட் அது போதுமே. கரெக்டுங்களா. ஸோ இதுதான் இந்த கோர்ஸ் 4 ஃபேஸஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 வாரம். 24th ஜனவரி, இப்போ வர 24th ஜனவரி, இன்னைக்கு 18ஆம் தேதி, இப்போ வர 24th ஜனவரிக்கு வந்து நம்ம இந்த கோர்ஸை லான்ச் பண்ணுறோம். அப்புறம் எவ்ரி சாட்டர்டே சண்டே 5லேருந்து 6:30 மணி வரைக்கும் கிளாஸ் வச்சுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 6 வாரம் போகும், 2 ஹவராக போயிட்டே இருக்கும். இதுதான் நம்மளோட மெயின் பிளானே. ஓகேங்களா. சரி, இப்போ கேட்பீங்க சார் எங்கள் கோர்ஸ் ரேட் ஒன்று போட்டிருக்கு, ரேட் வந்து 7499
அப்படின்னு லான்ச் ப்ரைஸ் போட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மொபைல் வாங்குற ரேட்டு கரெக்டுங்களா? ஒரு மொபைல் வாங்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வேல்யூ இருக்கு. ஆனால் நாலேஜ் நீங்கள் இங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கிறது வந்து லைஃப் டைம் வேல்யூ கரெக்டுங்களா? எஸ். ஸோ இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பிளான் பண்ணோம். சரி, நீங்கள்லாம் கேட்பீங்க சார் கொஞ்சம் இது எப்படி இருக்கும், இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும்னு நிறைய பேர் கேட்டீங்க. அதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லர் ஒன்று பண்ணியிருக்கேன். நம்ம டெக்னிக்கல் ஸ்டாஃபை கூப்பிட்டு ஒரு சின்ன வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன். நம்ம இந்த கோர்ஸில் என்ன பேச போகிறோம், இப்போ படத்துலலாம் சொல்லுவாங்களே ஸ்னீக் பீக், உள்ளே போய் பார்த்துட்டு வா, இந்த ஷூட்டிங் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து நம்ம வந்து என்ன அப்படின்றத நம்ம கிளியராக டெமோவோட பார்த்தோம்னா அந்த டெமோலேருந்து தெரியும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் டெமோ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த கோர்ஸில் எப்படி நம்ம என்ன விஷயங்கள் கவர் பண்ண போகிறோம் ஒரு சின்ன டெமோ, அதை நீங்கள் பாருங்கள். ஒன்று வந்து பிளாக் செயின் பேசிக் பற்றி சொல்கிறது, இன்னொன்று வந்து பெல்டெக்ஸ் காயின் அண்ட் ப்ரைவசியை பற்றி 2 கிளிப் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த கோர்ஸ் எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ அகைன் திருப்பி சொல்கிறேன், இது வந்து ட்ரேடிங் கோர்ஸ் கிடையாது, இது எம்எல்எம் கோர்ஸ் கிடையாது, இது வந்து கிளாரிட்டி கொடுக்குற கோர்ஸ். கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது லக்கு தேவையில்லைங்க, அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீன் டெமோ பாருங்கள். அதே மாதிரி கம்யூனிட்டிக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் இது என்ரோல் பண்ணி கம்யூனிட்டிக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெடியூலு, என்ரோல்மெண்ட்டு, சர்டிஃபிகேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கிடச்சிரும். ஸோ இன்ட்ரெஸ்டட் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த குரூப்பை கிளிக் பண்ணுங்கள். இல்லாட்டி எனக்கு 1-to-1 கூட நான் நம்பர் கொடுக்குறேன், அது கூட நீங்கள் ரீச் பண்ணி இந்த கோர்ஸில் நான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுங்கள். அப்புறம் நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் கைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த ஸ்க்ரீன் நம்ம ஃபுல்லாக பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆல் தி பெஸ்ட். சீக்கிரம் 24 ஜானுக்கு பார்க்கலாம். பை பை, டேக் கேர். வாட் இஸ் பிளாக்? ஒரு பிளாக்னா அதில் சில பேராமீட்டர்ஸ் இருக்கும், சில டேட்டாஸ் இருக்கும். என்ன மாதிரி டேட்டாஸ் இருக்குன்னா பிளாக் நம்பர் இருக்கும், நான்ஸ் இருக்கும், டேட்டா ஃபீல்டு இருக்கும், அண்ட் தென் ஹேஷ் இருக்கும். இப்போது நான் ஒரு சேஞ்ச் வந்து டேட்டா கண்டெய்னரில் பண்ண போகிறேன். ஸோ நல்லா நோட் பண்ணி பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்க பிளாக் ரெட் கலராக மாறும். நான் மாறினதுக்கப்புறம் நான் எதுக்கு மாறிச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸு முத்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஜேகே 100 BTC, ரைட்? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி க்ரீன் கலரில் இருக்க பிளாக் இப்போ ரெட் கலராக மாறிடுச்சு. ஏன்னா இப்போ இந்த பிளாக் வந்து இன்வேலிட். ஸோ இதை நான் எப்படி வேலிட் பண்ணணும்னா, இந்த நான்ஸ் பேராமீட்டர் இருக்குல்ல, நம்பர் ஒன்லி யூஸ்ட் ஒன்ஸ், ரைட்? இந்த நான்ஸ் பேராமீட்டரை நான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணணும். ஓகே, ரேண்டமான இன்புட்ஸை ப்ரொவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி ரேண்டமான இன்புட்ஸை ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண போகிறேன். நான் ஒரு மைனராக என்ன பண்ணணும்னா, ஐ நீட் டு ஃபைண்ட் அ நான்ஸ். அந்த நான்ஸோட பிளாக் நம்பரையும் டேட்டாவையும் கம்பைன் பண்ணி ஒரு ஹேஷ் அல்காரிதத்தில் பாஸ் பண்ணும்போது எனக்கு வர ஹேஷ் ஓட ஃபர்ஸ்ட் 4 டிஜிட்ஸ் வந்து 0ல் இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மைண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு நான்ஸ் கிடைக்குது 63,578. ஸோ இந்த நான்ஸை நான் வந்து பிளேஸ் பண்ணி மற்ற 3 பேராமீட்டரோட ஹேஷ் பண்ணனா எனக்கு ஒரு ஹேஷ் கிடைக்குது. அந்த ஹேஷோட ஃபர்ஸ்ட் 4 டிஜிட்ஸ் 0வாக இருக்குது. ஃபைன், நமக்கு ஹேஷிங்னா என்னென்னு புரிஞ்சிருச்சு, ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னா என்னென்னு புரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம அடுத்த ஸ்டேஜாக எப்படி பிளாக்ஸ் கம்பைன் பண்ணி மல்டிபிள் பிளாக்ஸை கம்பைன் பண்ணி பிளாக் செயின் க்ரியேட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த டோக்கன் டேப். இந்த டோக்கன் டேப்பில் அங்கே பார்த்த மாதிரி இங்கே நிறைய மல்டிபிள் பிளாக்ஸ் இருக்குது. ஆனால் ஒன் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஃபீல்டு. இந்த ப்ரீவியஸ் ஃபீல்டுனா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் 2ஓட ப்ரீவியஸ் ஃபீல்டில் பிளாக் 1ஓட ஹேஷ் இருக்கும். ஓகே, பிளாக் 3ஓட ப்ரீவியஸ் ஃபீல்டில் பிளாக் 2ஓட ஹேஷ் இருக்கும். லைக் வைஸ் பிளாக் 4ஓட ப்ரீவியஸ் ஃபீல்டில் பிளாக் 3ஓட ஹேஷ் இருக்கும். ஸோ இங்கே ஒவ்வொரு பிளாக்குமே அதோட ப்ரீவியஸ் பிளாக்கோட லிங்காக இருக்குது. ஃபைன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு ஹேக்கர்னு வச்சுக்கலாம். நான் பிளாக் 3ஐ வந்து ஹேக் பண்ண போகிறேன். ஒரு மலீஷியஸான டிரான்சாக்ஷனை இன்க்ளூட் பண்ண போகிறேன். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாலாலேருந்து முத்துக்கு இன்ஸ்டெட் ஆஃப் $10 நான் $1,000 சென்ட் பண்ண போகிறேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள்,
நான் தேர்ட் பிளாக்ல சேஞ்ச் கொண்டு வந்தால் ஃபோர்த்து பிளாக்கும் இன்வேலிட் ஆகுது, ஃபிஃப்த்து பிளாக்கும் இன்வேலிட் ஆகுது. எதனால அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஃபோர்த்து பிளாக்கோட ப்ரீவியஸ் ஃபீல்ட் தேர்ட் பிளாக்கோட ஹேஷ், ஃபிஃப்த்து பிளாக்கோட ப்ரீவியஸ் ஃபீல்ட் ஃபோர்த்து பிளாக்கோட ஹேஷ். இப்போ நான் தேர்ட் பிளாக்கை சேஞ்ச் பண்ணனால ஃபோர்த்து பிளாக்கோட ப்ரீவியஸ் ஹேஷும் மாறப்போகுது. ஸோ ஃபோர்த்து பிளாக்கோட ஹேஷ் மாறிச்சுன்னா ஃபிஃப்த்து பிளாக்கோட ப்ரீவியஸ் ஃபீல்டும் மாறப்போகுது. ஸோ இதனால் ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர்ட் பிளாக் டில் த கரண்ட் பிளாக் எல்லா பிளாக்குமே இன்வேலிட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், நான் இதை ரீமைண்ட் பண்ணணும். ரீமைண்ட்னா என்னது, நான்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ தட் அந்த நான்ஸோட சேர்த்து மற்ற பேராமீட்டர்ஸை என்கோட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அன் ஹேஷ் தட் ஸ்டார்ட்ஸ் வித் 4 digits ஆஃப் ஜீரோஸ். இப்போ நான் மைண்ட் பண்ணுறேன். மைனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஃபிஃப்த்து பிளாக்கை மைண்ட் பண்ணுறேன். மைண்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, எனக்கு ஒரு கம்ப்யூட்டேஷன் பவர் இருந்துச்சுன்னா நான் பிளாக் செயினோட ஹிஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணலாம். இஸ் இட் ரைட்? நீங்கள் அதுதான் சொல்ல வரீங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. பிளாக் செயினோட டீசென்ட்ரலைசேஷன் நேச்சர் ப்ரிவெண்ட் பண்ணுது இதை. எப்படின்னா, இங்கே பியர் ஏன்னு ஒன்று இருக்குது, நோட் பண்ணிங்களா? ஸோ இந்த மாதிரி பியர் ஏ, பியர் பி, பிஎஸ்சி, இந்த மாதிரி மல்டிபிள் நோட் ஒரு பிளாக் செயினில் சேம் சாஃப்ட்வேரை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கு. எல்லா நோடுக்குமே இந்த பிளாக், இந்த செயின் ஆஃப் பிளாக்ஸ் இருக்குல்ல, இந்த காப்பி வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து பிளாக்கோட பியர் ஏல இருக்க ஹேஷ் பாருங்கள், 0B09BEO. ஓகே, அதே வந்து பியர் பியோட ஃபிஃப்த்து பிளாக்கோட ஹேஷ் பாருங்கள், BAO. பிஎஸ்சியோட ஹேஷ் பாருங்கள், BAO. ஸோ விச் மீன்ஸ் பிளாக் செயினில் எப்பயுமே மெஜாரிட்டி வின்ஸ். இங்கே பிளாக் பிஎஸ்சி அண்ட் பியர் பி வந்து ஒரே ஹேஷ் இருக்குது, ஆனால் பியர் ஏக்கு வேறு ஒரு ஹேஷ் இருக்குது. அப்போ பிளாக் செயின் என்ன சொல்லுது, நம்ம மெஜாரிட்டி எடுத்துக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியர் ஏ வந்து இன்வேலிட் அண்ட் பியர் பி அண்ட் பிஎஸ்சியோட ஹேஷ் வந்து வேலிட். ஸோ இப்போ பிளாக் செயின் என்ன சொல்லுது, நாங்கள் பியர் ஏ வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இதை வச்சு தான் we are saying பிளாக் செயின் இஸ் இம்யூட்டபிள். பிசாட் வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் மெசேஜிங் அப்ளிகேஷன். பிசாட் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கலான ஒரு அப்ளிகேஷன் இன் பெல்டெக்ஸ் இக்கோசிஸ்டம். வாட்ஸ்அப் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். வாட்ஸ்அப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி எப்படி பிசாட் வந்து வாட்ஸ்அப்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எப்படி ப்ரைவசியை வந்து இன்வால்வ் பண்ணுறோம், என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். மெயினாக வந்து 3 ஃபேஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசலாம். அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் எப்படி ஒர்க் ஆகுது. வாட்ஸ்அப்பில் மொத்தம் 2 பேட்டர்ன் இருக்குது. ஒன்று கிளைண்ட், இன்னொன்று சர்வர். ஸோ கிளைண்ட் வந்து சர்வரில் ஒரு ரெக்வெஸ்ட் க்ரியேட் பண்ணும், சர்வர் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ணும். அந்த ரெஸ்பான்ஸில் வர ஜேசான் தான் வந்து கிளைண்ட்டில் ரெண்டர் ஆகும். இங்கே சர்வர் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர், ரைட்? ஆனால் when it comes to Beldex, there is no single point of failure. ஏன்னா இட்ஸ் அ பியர் டு பியர் நெட்வொர்க்கிங் சிஸ்டம். அங்கே ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வரும் ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸும் இல்லை. ஓகே, இன்னைக்கு எப்படி ப்ரைவசி வந்து ஒரு அப்ளிகேஷன், அதே மாதிரி ஒரு மெசேஜிங் அப்ளிகேஷனில் பெல்டெக்ஸ்னால க்ரியேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 3 ஃபேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டிஜிட்டல் ஐடி. டிஜிட்டல் ஐடினா என்ன? வாட்ஸ்அப்பில் உங்களோட அக்கௌண்ட் வந்து ஒரு ஃபோன் நம்பரில் லிங்க் ஆகிருக்கு, ரைட்? ஆனால் பெல்டெக்ஸில் உங்கள் ஃபோன் நம்பரை லிங்க் ஆகலை. அதுக்கு பதிலாக தேர் யூஸிங் எ டேர்ம் கால் டிஜிட்டல் ஐடி. ஓகே, இந்த டிஜிட்டல் ஐடி எங்கேருந்து வருது அப்படின்னா உங்களோட சீட் ஃபேஸ்லேருந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. சீட் ஃபேஸுங்கிறது ஒரு 12 words வேர்ட், ஒரு 12 words பாஸ்வேர்ட், ரைட்? அதை வந்து மாஸ்டர் ப்ரைவேட் கீன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சீட் ஃபேஸ்லேருந்து தான் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த சீட் ஃபேஸ்லேருந்து நம்ம டிஜிட்டல் ஐடியை வந்து என்கிரிப்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகே, இட் இஸ் வெரி சிமிலர் டு ஃபோன் நம்பர். ஒரு அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறதுக்காக நம்ம டிஜிட்டல் ஐடி யூஸ் பண்ணுறோம் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோன் நம்பர். நம்ம ஏன் சார் ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணலைன்னா, ஃபர்ஸ்ட் திங் ப்ரைவசி. ஃபோன் நம்பர் வந்து வெரி சென்சிட்டிவ். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு ஷேர் தவர் ஃபோன் நம்பர். இன்னொரு விஷயம் என்னென்னா, பெல்டெக்ஸ் டஸ் நாட் ஹேவ் அ சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ். ஸோ அதனால இட் டஸ் நாட் வாண்ட்ஸ் டு ஸ்டோர் த ஃபோன் நம்பர். ஃபைன். செகண்ட் ஃபேஸ் என்ன? லோக்கல் என்கிரிப்ஷன்.
நீங்கள் ஒரு மெசேஜ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பண்ணாலும் உங்கள் மெசேஜ் உங்கள் ஃபோன் விட்டு போகிறதுக்கு முன்னாடியே மல்டிபிள் லேயர் ஆஃப் என்கிரிப்ஷன் வந்து அந்த டேட்டாவில் நம்ம பண்ண போகிறோம். இந்த டேட்டா என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா, நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்ப போகிறீங்க அது, அதே மாதிரி ரிசீவரோட டிஜிட்டல் ஐடி, ரைட்? இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் லேயர் ஆஃப் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ண போகிறோம். மல்டிபிள் லேயர்ஸ். இந்த என்கிரிப்ஷன் மெத்தட் பேர் ஆனியன் ரவுட்டிங்னு சொல்லுவாங்க. ஏன் ஆனியன் ரவுட்டிங் சொல்கிறாங்கன்னா, ஆனியன்ஸ் வந்து நம்ம அதோட தோலை வந்து பீல் பண்ணிகிட்டே இருக்கலாம் லேயர் பை லேயராக. அதே மாதிரி we are using multiple layers of encryption. ஃபைன், லோக்கல் என்கிரிப்ஷன் முடிஞ்சிருச்சு. தேர்ட் ஃபேஸ் என்ன, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேஸ். இங்கே தான் ஒரு சென்டருக்கும் ரிசீவருக்கும் உள்ள லிங்கை நம்ம பிரேக் பண்ணுறோம். அதுதான் ஹோல் கான்செப்ட் ஆஃப் ப்ரைவசி. தேர்ட் ஃபேஸில் என்ன நடக்குதுன்னா, மாஸ்டர் நோட் ஹாப்ஸ். ஓகே, எப்படி ஒரு மாஸ்டர் நோட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, பெல்டெக்ஸில் யூ ஹாவ் டு ஸ்டேக் 10,000 tokens டு ஆக்ட் as a மாஸ்டர் நோட். ஃபைன். இதில் அகெயின் ஒரு 3 ஸ்டெப் இருக்குது. ஒன்று பியர் டிஸ்கவரி. உங்கள் ஆப் வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ஹேஷ் டேபிளை லுக் பண்ணும். இட்ஸ் வெரி சிமிலர் டு டீசென்ட்ரலைஸ்ட் டேட்டா பேஸ். இது எதுக்கு சார் லுக் பண்ணுதுன்னா, அந்த டீசென்ட்ரலைஸ்ட் ஹேஷ் டேபிளில் தான் என்னென்ன மாஸ்டர் நோட் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். செகண்ட் ஸ்டெப் 3 ஹாப் பாத்னு சொல்லுவாங்க. 3 ஹாப் பாத்னா இட் இன்வால்வ்ஸ் 3 ஹாப்ஸ். என்னென்ன ஹாப்ஸ்? எம்டி நோட், மிடில் நோட் அண்ட் தென் த எக்ஸிட் நோட். ஸோ மெசேஜ் வந்து மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் என்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி ஒரு சென்டருக்கும் ரிசீவருக்கும் உள்ள லிங்க் எப்படி பிரேக் பண்ணுறோன்னா, மல்டிபிள் ஹாப்ஸ் வந்து நடக்குது. ஹாப்ஸ்னால் நத்திங் பட் ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கு, ஒரு மாஸ்டர் நோட்லேருந்து இன்னொரு மாஸ்டர் நோடுக்கு அந்த மெசேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃபைன். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி நோட்லேருந்து உங்கள் மெசேஜ் வந்து மிடில் நோடுக்கு போகுது, மிடில் நோட்லேருந்து எக்ஸிட் நோடுக்கு போகுது. ஃபைன். இங்கே எப்படி ஒரு சென்டருக்கும் ரிசீவருக்கும் உள்ள லிங்கை பிரேக் பண்ணுறோன்னா, 2 விஷயம். என்ட்ரி நோடுக்கு ரிசீவர் யாருன்னு தெரியாது, சென்டர் மட்டும்தான் தெரியும். எக்ஸிட் நோடுக்கு சென்டர் யாருன்னு தெரியாது, ஆனால் ரிசீவர் மட்டும்தான் தெரியும். ஸோ இதை வச்சு போத் என்ட்ரி நோடுக்கும் யாருக்கு அனுப்புறேன்னு தெரியாது, எக்ஸிட் நோடுக்கும் யார்கிட்ட இருந்து வந்ததுன்னு தெரியாது. ஸோ இதை வச்சு தான் பெல்டெக்ஸ்னால ஒரு பி சார்ட்டை கிரியேட் பண்ண முடியுது. அந்த பி சார்ட்டோட கோர் பர்பஸ் என்னன்னா, மெட்டா டேட்டாவை எரேஸ் பண்ணுறது. மெட்டா டேட்டானா என்ன? ஒரு யார்கிட்ட யாருக்கு வருது, இதை நம்ம பிரேக் பண்ணுறோம். இந்த செயினை நம்ம பிரேக் பண்ணாவே we are introducing a privacy protocol in the messaging application. Thank you.